முன்னாள் அமைச்சர் இவ்வளோ நாள் தலைமறைவாக இருந்து கேரளாவில் அவரை கைது பண்ணி இப்போ கரூர் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அதை ஒரு சிவில் கேஸாக இல்லாமல் அதை ஒரு கிரிமினல் கேஸாக ஆக்குற முயற்சியில் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் என்ன சொல்கிறார், என்னை அவர் வீட்டில் வர வச்சு என்னை அடித்து துன்புறுத்தி ஒப்புக்க வச்சாங்க. இல்லை மோசடி நடந்ததா இல்லையாங்கிறது விசாரணையில் தெரியும். இந்த 3 வருஷம் கழித்து கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வருது. இப்போ அது எப்படி அதுவாக வருதா, மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களா? திமுக அமைச்சர்கள் என்ன பண்ணாங்க, அவங்க ஆட்சி மாறினோடனே தங்களுடைய வழக்குகள்லாம் விடுவிச்சுக்கிட்டாங்க. மின்சாரத்துறையில் 137 கோடி நிலக்கரி வாங்கினதில் ஊழல் நடந்திருக்கு அப்படி இந்த ஆட்சியில் சொல்கிறாங்க. ஆனால் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க. போக்குவரத்து துறையில் புது வண்டிகளை வாங்கினதில் 28 கோடி மோசடி நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. போக்குவரத்து துறை அமைச்சர் மீது நீங்கள் எஃப்ஐஆர் போடலையே. இப்போ நீங்கள் இன்னொரு குற்றச்சாட்டு என்ன சொல்கிறீங்க, பாஜக மீது யாராவது அவங்களோட போய் சேர்ந்துட்டா அந்த வழக்கை நிறுத்து போக வச்சிடுறாங்கன்னு சொல்கிறீங்க. உங்கள்கிட்ட வந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, செந்தில் பாலாஜி நீங்கள் தான் புகாரே சொன்னீங்க, அவர் அமைச்சராக இருக்கக்கூடாதுன்னு போராட்டம் நடத்துனீங்க. இப்போ அவர் உங்கள்கிட்ட வந்த பிறகு அவர் உத்தமர்னு சொல்கிறீங்க, புனிதர்னு சொல்கிறீங்க. அடுத்த செந்தில் பாலாஜி தான் விஜயபாஸ்கர் எடுத்துக்கலாமா? இப்படி ஒன்றும் சொல்லிட முடியாது, அது வேற விஷயம். சொத்து குவிப்பு வழக்கு வேற. இவங்க வாஷிங் மிஷின் வச்சு ஓபிஎஸ்ஸை கழுவி சுத்தமாக்கிட்டாங்க. இவங்க வைத்தியருங்க இருக்காரு, அவர் திமுக கிடையாது, ஆனால் அவங்க பிடிஎம். இப்போ சசிகலா பேரணியாக கிளம்பிட்டா அதிமுக ஒருங்கிணைச்சா இதெல்லாம் குறைஞ்சிருமா? அதிமுக அவங்க தலைமையில் ஒருங்கிணையாது. அவங்க பரப்புரையினுடைய நோக்கம் என்னன்னா, அதிமுக ஒரு ஜாதியின் பிடியில் சிக்கி கொண்டது. வெளியில் சொல்றது ஒன்றிணைப்பது, ஆனால் பிளவுபடுத்தும் வேலையை பாஜக சொல்லி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் மூத்த அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் ராதிகா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஆக்சுவலி அதிமுகவில் நிறைய பரபரப்பான விஷயங்கள் நடந்துட்டு இருந்தாலும் இப்போ முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவருடைய கைது இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. அவரோட வில்லிவாக்கம் காவல் ஆய்வாளரையும் கைது பண்ணியிருக்காங்க. என்ன வழக்கு? முன்னாள் அமைச்சர் இவ்வளோ நாள் தலைமறைவாக இருந்து கேரளாவில் அவரை கைது பண்ணி இப்போ கரூர் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதோடைய பின்புலம் என்ன சார்? இந்த வழக்கு முழுக்க ஒரு சிவில் வழக்கு. ஓகே. இது இப்போ இட்டு கட்டப்படுகிறது. அவர் ஆட்சியில் இருந்தப்போ தானே இதெல்லாம் செஞ்சுருக்க முடியும், செஞ்சுருந்தா. ஆனால் இப்போ தான் கம்ப்ளைண்ட்ஸு ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஓகே. அந்த நிலத்தை இழந்தவர்னு சொல்லப்படுபவர் இப்போ போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அது இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தார் தெரியல. அவர் அதை ஒரு சிவில் கேஸாக இல்லாமல் அதை ஒரு கிரிமினல் கேஸாக ஆக்குற முயற்சியில், சிவில் கேஸ்னால் அவர் அரெஸ்ட் பண்ண முடியாது, அதை ஒரு கிரிமினல் கேஸாக மாற்றுவதற்காக அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் என்ன சொல்கிறார், என்னை அவர் வீட்டில் வர வச்சு என்னை அடித்து துன்புறுத்தி ஒப்புக்க வச்சாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு கம்ப்ளைண்ட்டில். ஓகே. பிறகு சப் ரிஜிஸ்ட்ரார் அவர் என்ன பண்ணார்னு தெரியல, 3 வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்தார் தெரியல. திடீர்னு போன மாதம் சப் ரிஜிஸ்ட்ரார் போலி ஆவணங்களை வைத்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்குன்னு சொல்கிறாரு. 100 கோடி மதிப்பிலான 22 ஏக்கர் சொல்கிறாங்க. இந்த போலி ஆவணங்களை வைத்து தான் இது ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்குது, என்னை ஏமாற்றி தான். அப்படின்னா போலி ஆவணங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் தடுப்பதற்கு தானே சப் ரிஜிஸ்ட்ரார் இருக்கார். ஆவணங்களை சரி பார்க்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்குல்ல. அவர் 3 வருஷம் கழித்து முடிச்சுக்கிட்டு போன மாதம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அவர் மேலே என்ன நடவடிக்கை? போலி ஆவணத்தை வைத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண அந்த அதிகாரி மீது, சப் ரிஜிஸ்ட்ரார் மீது என்ன நடவடிக்கைங்கிறது தெரியல ஒன்றுமே. ஸோ இவங்கெல்லாம் கட்டப்படுகிறார்கள். இவங்கெல்லாம் திடீரென்று ஒரு வழக்கு அவர் மீது புனையப்படுகிறது. அதுக்கு இந்த மாதிரியான செட்டப்லாம் பண்ணுறாங்க, நல்லா தெரியுது. அப்போ மோசடி நடக்கலை, வழக்கு புனையப்படுதுங்கிறீங்க? இல்லை, மோசடி நடந்ததா இல்லையாங்கிறது விசாரணையில் தெரியும். சரி. ஆனால் இது எப்படி நான் காரணம் சொல்கிறேன்னா, இந்த 3 வருஷம் கழித்து கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வருது. இப்போ அது எப்படி அதுவாக வருதா, மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களா, இந்த ஆளுங்கட்சி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தான். இன்னொன்று அவர் பெயில் கேட்குறாரு, செகண்ட் பெயில் அப்பீல் பண்ணியிருக்காரு செஷன்ஸ் கோர்ட்டில். திரும்பவும் அந்த பெயில் அப்பீல் பண்ணுறாரு. சரி சார். பெயில் இருக்கும்போது அவரை ஏன் இவ்வளோ தூரத்துக்கு துரத்தி பிடிக்கணும்? ஆன்டிசிபேட்டரி பெயில் கேட்டிருக்காரு, அதுக்காக அவர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஓகே. இப்போ ராஜேந்திர பாலாஜி எக்ஸ் மினிஸ்டர் அவர் விஷயத்தில் இப்படி தானே பண்ணாங்க. அவரை தேடுறதுக்கு தனிப்படை அமைச்சிருந்தாங்க. உச்ச நீதிமன்றத்தில் அவருடைய
முன்ஜாமீன் மனு பெண்டிங்கில் இருந்துச்சு. ஓகே. உச்சநீதிமன்றம் அப்போ ஒரு 10 நாள் விடுமுறையில் இருந்ததுனால விடுமுறை முடிந்த உடனே அவசர வழக்காக இதை நாங்கள் எடுத்துக்கிறோம் சொல்லிட்டாங்க. இப்போ அது வரைக்கும் காத்திருக்காம 8 தனிப்படை அமைச்சு அவரை போய் பிடிச்சாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, இந்த அரசின் மீது தலையில் குட்டிச்சு. என்கிட்ட பெயில் அப்ளிகேஷன் பெண்டிங்கில் இருக்கும்போது நீங்கள் ஏன் அதுக்காக காத்திருக்கல, எங்கள் முடிவுக்காக ஏன் காத்திருக்காம அவரை ஏன் நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு ரிலீஸ் பண்ண சொன்னாங்க. அவர் ரிலீஸில் வந்துட்டார். ஆக வழக்கு இருக்குது, பட்டு பெயிலில் வெளியே வந்துட்டார். அதே மாதிரி இப்போ நீதிமன்றங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பொதுவான ஒரு கருத்து நீதிமன்றத்தில், அதாவது சட்டம்னு சொல்ல முடியாது, ஒரு மாரல் டெப்டிடியூடும்பாங்க. அதில் வந்து என்ன அவங்க செய்கிறாங்கன்னா, என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, பெயில் இஸ் த ரூல், ஓகே, ஜெயில் இஸ் ஆன் எக்ஸப்ஷன். பெயில் சட்டப்படி கொடுக்கப்பட வேண்டியது, சட்டம் பெயில் கொடுக்கணும் சட்டப்படி. ஜெயில் வைக்கணும்னா அது விதிவிலக்காக இருக்கணும். ஓகே சார். அதில் ஏதாவது அதுக்கான தனிப்பட்ட பிரத்யேகமான காரணங்கள் இருந்தால் தான் அதை அப்படி வைக்க முடியும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை வழக்குகளில் டெல்லி அமைச்சர்கள் 2 பேரும் ஒரு வருஷம் 365 நாள் ஆச்சுன்னா ஆண்டு விழா கொண்டாடலாம் அது. ஆனால் இந்த மாதிரி வைக்கணுமா, அதாவது ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறீங்க, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண பிறகு அவரை நீங்கள் வெளியே விடலாம், ஜாமீன் அனுமதிக்கலாம், அதான் நார்மல் ரூலு. அதுக்கு மேலே நீங்கள் அவரை வைக்கணும்னா அதுக்கான பிரத்யேக காரணங்களை நீங்கள் காட்டணும். இப்போ அது மாதிரி வைக்கும்போது என்ன தீர்ப்பு என்னவாக இருக்கும், ஓகே, தீர்ப்பில் ஒருவேளை அவர் தண்டனை இல்லாமல் விடுவிக்கப்படலாம். ஓகே. ஆனால் நீங்கள் அவரை 2 வருஷம் 1 வருஷம் ஜெயிலில் கொடுத்தீங்கன்னா அப்போ தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி தண்டனை கொடுத்துட்றீங்க. அது எப்படி சரியாக இருக்குங்கிற கொஸ்டின் இருக்குது. ஓகே சார். இவங்க வெளியே போனால் 2 விஷயத்தில் இருக்குது. ஒன்று, வெளிநாடு தப்பிச்சு போக முடியுமா, தலைமறைவாயிடுவாங்களா, 2வது வந்து சாட்சிகளை கலைப்பாங்களா, அதுக்கான வாய்ப்பு இருக்கா வெளியே போனால். இது மாதிரியான 2 விஷயங்களை பொறுத்து தான் நீதிமன்றங்கள் வந்து பெயில் அப்ளிகேஷனை தீர்மானிக்கிறாங்க. ஓகே. இப்போ விஜயபாஸ்கர் வழக்கில் தனிப்படை அமைச்சு அவர் பிடிக்கிறாங்க. ஆனால் செந்தில் பாலாஜி தம்பி கிட்டத்தட்ட 2 வருஷமாக அவர் தப்பிச்சிட்டு வெளியே இருக்கார், நம்ம தலைமறைவாயிட்டார். அவர் இவங்களால பிடிக்க முடியல, அதுக்கு தனிப்படை அமைச்சாங்க. ஆனால் அந்த தனிப்படையை நீங்கள் ஒன்றும் செயல்படாமல் தூங்கிட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க. அவரை ஆளுங்கட்சியை சார்ந்தவங்களாக இருந்தால் பிடிக்க மாட்டாங்க, எதிர்கட்சியாக இருந்தால் பிடிக்கிறாங்க. அப்போ இந்த வழக்கு எப்படி வருதுன்னா, ஆளும் கட்சி இருக்கிறவங்க மோசடி பண்ணால் அவங்கள பிடிக்கிறது இல்லை, எதிர்கட்சிகள் இருக்கவங்க மோசடி வழக்கு புனையப்பட்டு அவங்கள கைது செய்யப்படுறாங்கிறீங்க. சார், இதோட இன்னொரு பார்வையில் எப்படி பார்க்குறாங்கன்னா, இவ்வளோ நாள் அதிமுக வந்து பிஜேபி கூட்டணியில் இருந்தது, அதனால் இந்த மோசடி வழக்குகளோ இல்லை அவங்களை சார்ந்த வழக்குகள்லாம் வெளியில் வரலை. இப்போ கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் அதிமுக அமைச்சர்களுடைய கைது படலம் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்களே. இல்லை, இதில் பல வழக்குகள் பார்த்தா திமுக அரசு போட்ட வழக்குகள் தான், டிவிஎஸ்சி வழக்குகள் தான், ஓகே, மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட வழக்குகள் தான். இது மத்திய அரசு வழக்கு கிட்டத்தட்ட விஜயபாஸ்கர் மேலே இருக்க வழக்கு மட்டும் சிபிஐ விசாரணைக்கு இருக்குது. ஓகே, அவ்வளோதான். அதுவும் வழக்கு தொடுத்தது இவங்க தான். அதே மாதிரி விஜயபாஸ்கர் மேலே குட்கா வழக்கு ஒன்று, இன்னொரு வழக்கு வந்து சொத்து குவிப்பு வழக்கு. இப்போ திமுக அமைச்சர்கள் மேலே சொத்து குவிப்பு வழக்கு வரிசையாக இருக்குது, நிலுவையில் இருக்குது. அப்படி பார்த்தா எல்லா அதிமுக திமுக 2 கட்சி சொத்து குவிப்பு வழக்கு ஜெயலலிதா அவர்கள் மேலேயே இருந்தது. அவங்க மேலே இந்த வழக்கு அதுதானே, சசிகலா அவங்க 4 பேர் மேலே இந்த வழக்கு அதுதானே. அப்போ இந்த சொத்து குவிப்பு வழக்கில் இப்போ திமுக அமைச்சர்கள் என்ன பண்ணாங்க, அவங்க ஆட்சி மாறினோடனே தங்களுடைய வழக்குகள்லாம் விடுவிச்சுக்கிட்டாங்க. ஓகே சார். அது விடுவித்த முறை தவறு சொல்லி அந்த இந்த ஸ்பெஷல் கோர்ட்ஸுக்கு இன்சார்ஜாக இருக்கக்கூடிய நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் என்ன பண்ணார், அது எல்லாத்தையுமே வந்து திரும்ப அவர் எடுத்துக்கிட்டார் வழக்குகளை மறு விசாரணைக்கு. இப்போ அங்கே இருக்குது, வரிசையாக கியூவில் நிற்கிறாங்க, பொன்முடியிலேருந்து கேகேஎஸ்ஆர் வரைக்கும், தங்கம் தென்னரசு உட்பட எல்லோரும் இருக்கிறாங்க. இன்னும் பலர் இருக்காங்க திமுககாரங்க. அதில் நம்ம ஓபிஎஸ் இருக்கார், அந்த உயர்நீதிமன்றம் எடுத்துக்கொண்ட வழக்கில். ஓகே சார். அந்த வழக்குகள்லாம் இப்போ இருக்குது. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, இப்போ இவங்க மேலே வழக்குகளை போட்டுகிட்டே இருக்கிறாங்க. இந்த சொத்து குவிப்பு வழக்குகள் அரெஸ்ட் வந்து முன் அரெஸ்ட் பண்ணுறதில்ல,
ஓகே சார். விசாரணை தீர்ப்பு வந்து அரெஸ்ட் வரும். பொன்முடி வழக்கில் தீர்ப்பு வந்து தான் ட்ரையல் கோர்ட் தீர்ப்பில் தான் அவர் அரெஸ்ட் ஆனார். ஓகே சார். அப்படி தான் ஆக முடியும். அதில் வந்து இப்போ ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது. இந்த மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை என்பது எதிர்க்கட்சிகள் மீது தான் பாயுது. இப்போ திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, மத்திய அரசு தன்னுடைய ஏஜென்சிஸை தவறாக பயன்படுத்துது. அதாவது அமலாக்கத்துறை, சிபிஐ, ஐடி எதிர்க்கட்சி தலைவர்களை பழிவாங்குவதற்காக அரசியல் ரீதியாக அது பயன்படுத்தப்படுகிறது. அதிமுக கூட்டணியில் இல்லாததுனால இப்போ அதிமுக மேலே கரெக்டா? அது இல்லை, அதுவும் பாஜக இன்னும் எதுவும் பண்ணலை, ஆரம்பிக்கலை, இனிமேல் ஆரம்பித்தாதான். ஓகே. இப்போ திமுக தான் பல வழக்குகளை போட்டிருக்கு. மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை தான் இத்தனை வழக்குகளும். விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர் மேலே இருக்கக்கூடிய சொத்து குவிப்பு வழக்கு, கோயம்புத்தூரை சார்ந்த முன்னாள் அமைச்சர் வேலுமணி மீது இருக்குது, எல்லாமே வந்து மாநில அரசு போட்ட வழக்குகள் தான். சரி சரி. இப்போ இவரோட அரெஸ்ட்டில் வில்லிவாக்கம் காவல் ஆய்வாளரையே கைது பண்ணோம் பிருத்திவிராஜ். அவர் வந்து ஏதோ ஆவணங்கள் தொலைந்து விட்டது என்பதற்கு சான்றிதழ் கொடுத்துருக்கிறார். ஒரிஜினல் ஆவணங்கள் தொலைந்து விட்டதுன்னு அவர் அங்கே இருந்திருப்பார், அப்போ சரி கரூரில் இருந்திருப்பார், அப்படி தான் நினைக்கிறேன். அதெல்லாம் அந்த தகவல் வரல நமக்கு, ஆனால் ஊகிக்க முடியுது. சரி. அங்கே இருக்கும்போது அவர் வந்து, ஆனால் ஆவணங்கள் காணாமல் போச்சுங்கிறதுக்கு அப்போ முறைகேடு நடந்திருக்கிறதுக்கான உதாரணம் அவர் ஏதோ துணை போயிருக்கதா சொல்லப்படுது. ஓகே. அந்த விஷயம். இப்போ நீங்கள் இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன், இந்த நீங்கள் ஷோ த மேன் ஐ வில் டெல் த ரூல் சொல்லி பிரிட்டிஷ்காரன் சொல்லுவான். அது மாதிரி தான் இவங்க லஞ்ச ஒழிப்புத்துறை. இப்போ இவங்க வந்து மத்திய ஏஜென்சிஸை மத்திய அரசு தவறாக பயன்படுத்துதுன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் மாநிலத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க அமைச்சர்கள் மீது வரக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு விசாரணை கிடையாது. ஓகே. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதில்ல. புரியுதா உங்களுக்கு? எதிர்க்கட்சிகளை தான் இவங்களும் பழி வாங்குறாங்க. மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை எதிர்க்கட்சிகளை முடக்குவதற்கு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கத்தான் முயற்சி பண்ணுறாங்க. ஆளுங்கட்சி மேலே கம்ப்ளைண்ட்ஸ் வருது, வராமல் ஒன்றும் கிடையாது. வர்றப்போ இவங்க அதன் மேலே நடவடிக்கை எடுக்கிறதில்ல. உதாரணமாக ஊழலுக்கு எதிரான அறப்போர் இயக்கம், அவங்க வந்து அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ அந்த அமைச்சர்கள் மீது பலர் மீது அவங்க லஞ்ச ஒழிப்பு புகார்களை சொன்னாங்க, லஞ்ச புகார்களை சொன்னாங்க. அந்த வழக்குகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவங்க சொன்ன புகாரின் அடிப்படையில் அந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது திமுக அரசு வந்த பிறகு வழக்குகள் தொடுத்தாங்க. சரி. இப்போ நம்ம ஒரு வழக்கு தொடுக்கிறோம் அப்படின்னா அடிப்படை ஆதாரம் இல்லாமல் எந்த காவல்துறையும் வந்து ஒரு வழக்கு வந்து தொடுக்க முடியாது. அப்படி இருக்கும் போது முன்னாள் அமைச்சர் மேலே ஏதோ ஒரு ஆதாரம் இருக்குல்ல? இல்லை, ஆதாரம் என்பது பிரைமா ஃபேசி எவிடன்ஸ். ஓகே. அதை வச்சு சில நடவடிக்கைகள் எடுக்கலாம், மேலெழுந்த வாரியாக இருக்கக்கூடிய ஆதாரங்களை வச்சு. ஆனால் வழக்கு தீர்ப்பு வரும்போது அது மாறிடும். ஓகே சார். ஆதாரம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஃபைனலாக. அதனால் அதை வச்சு ஒரு இறுதி முடிவுக்கு வர முடியாது. சரி. இப்போ நான் சொல்கிற இந்த அறப்போர் இயக்கம் கொடுத்த கம்ப்ளைண்ட்ஸில் நீங்கள் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுத்தீங்க. எஸ்பி வேலுமணி சார் எல்லார் மேலேயும் நீங்கள் அதை வச்சு தான் நடவடிக்கை எடுத்தீங்க. ஆனால் அதே அறப்போர் இயக்கம் இந்த மின்சாரத்துறையில் 137 கோடி நிலக்கரி வாங்கினதில் ஊழல் நடந்திருக்கு அப்படி இந்த ஆட்சியில் சொல்கிறாங்க. சரி சார். ஆனால் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி போக்குவரத்து துறையில் என்ன புது வண்டிகளை வாங்கினதில், அதில் உதிரி பாகங்கள் வாங்கினதில் அது 28 கோடி மோசடி நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க அவங்க. போக்குவரத்து துறை அமைச்சர் மீது நீங்கள் எஃப்ஐஆர் போடலையே. இப்போ நீங்கள் இன்னொரு குற்றச்சாட்டு என்ன சொல்கிறீங்க, பாஜக மீது யாராவது அவங்களோட போய் சேர்ந்துட்டா அந்த வழக்கை நிறுத்து போக வச்சிடுறாங்கன்னு சொல்கிறீங்க. அதனால தான் இன்னும் செந்தில் பாலாஜி உள்ள இருக்காரு. அப்படின்னா உங்கள்கிட்ட வந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, செந்தில் பாலாஜி நீங்கள் தான் புகாரே சொன்னீங்க, அவர் அமைச்சராக இருக்கக்கூடாதுன்னு போராட்டம் நடத்துனீங்க. இப்போ அவர் உங்கள்கிட்ட வந்த பிறகு அவர் உத்தமர்னு சொல்கிறீங்க, புனிதர்னு சொல்கிறீங்க. அவங்க எப்படி வாஷிங் மிஷினை வச்சு தங்கள்கிட்ட வர்றவங்களெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு சுத்தப்படுத்திட்டு இருக்காங்க, நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்களும் பண்ணுறீங்க. உதாரணமாக கேபி பார்க் விஷயத்தில் நாங்கள் ஓபிஎஸ் மீது அன்றைக்கு இருந்த அமைச்சர் மீது வழக்கு தொடுப்பதற்கு ஐஐடி ரிப்போர்ட் வரணும்னு சொன்னீங்க. அந்த ரிப்போர்ட் வந்துருச்சு, ஆனால் அவர் மேலே வழக்கு தொடுக்க மாட்டேன் சார். ஆக்சுவலி இதுக்கப்புறமா வந்து இப்போ விஜயபாஸ்கருடைய நிலைமை வந்து இப்போ அடுத்த செந்தில் பாலாஜி தான் விஜயபாஸ்கர்னு எடுத்துக்கலாமா? அப்படி ஒன்றும் சொல்லிட முடியாது, அது வேற விஷயம். சொத்து குவிப்பு வழக்கு வேற, இல்லை வழக்கு வெவ்வேறையா இருந்தாலும் சிபிஐ விசாரிக்குது, இவங்க இல்லை, இவங்க கண்ட்ரோலில் இல்லை. அது அப்படி அவங்க இவர் மேலே போட்ட வழக்கு வேற, அது மேலே செந்தில் பாலாஜி மீது போட்ட வழக்கு வேற. இல்லை வழக்கு வெவ்வேறா இருந்தாலும் வேலை தர்றேன்னு சொல்லி அவர் போக்குவரத்து அமைச்சராக இருந்தப்போ
பல பேர்ட்ட கோடிக்கணக்கில் பணம் வாங்கிட்டு கிட்டத்தட்ட பணம் மதிப்பும் அதே 100 கோடி தான் இவருக்கும் விஜயபாஸ்கருக்கும் இவர் சொல்றாங்க. சொத்து குவிப்பு வழக்கு, சொத்து கூட இருக்குது. இவர் நோன் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை விட ஓகே சொத்து கூட இருக்கவருக்கு அது வேறு வழக்குங்கிறேன். அது மாதிரி வழக்குகள் ஏராளமான திமுக அமைச்சர்கள் மீது இருக்குது. சரி, இப்போ திமுகவுடைய பழிவாங்கு படலம் இந்த அதிமுக அமைச்சர்கள் கைது நான் ஒன்று சொல்கிறேங்க, சொல்லுங்க. இவங்க வாஷிங் மிஷின் வச்சு ஓபிஎஸ்ஸை கழுவி சுத்தமாக்கிட்டாங்க. ஓகே, இவர் வைத்தியலிங்கம் இருக்கார், அவர் திமுக கிடையாது, சரி. ஆனால் அவங்க பி டீமு. வைத்தியலிங்கத்தின் மேலே காக்னிசன் இந்தியா மேலே அவர் லஞ்சம் வாங்கினாருன்னு சொல்லி அவர் மேலே அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு வந்து அந்த காக்னிசன் இந்தியா அந்த கம்பெனி அமெரிக்க நீதிமன்றத்தில் ஃபைன் கட்டிட்டான். வைத்தியலிங்கத்துக்கு பணம் தந்திருக்கேன்னு சொல்கிறான், சிஎம்டிக்கு சேர்மனுக்கு பணம் கொடுத்தேன்னு சொல்லி அங்கே ஒத்துக்கொண்டு கொடுத்தான். அவர் மேலே வேறு வழக்கு இல்லாமல் இவங்க என்ன பண்ண வேறு வழி இல்லாமல் திமுக அரசு என்ன பண்ணாங்கன்னா ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க. யார் வைத்தியலிங்கத்து மேலே எஃப்ஐஆர் போட்டால் 90 நாளில் சார்ஜ் ஷீட் பண்ணணும். ஓகே சார், பண்ணலை, 1 வருஷம் மேலே ஆகுது. ஏன்னா அவர் பி டீம், அதனால அதாவது ஒயிட் வாஷ் பண்ணிடுவாங்க. நீங்கள் என்னென்ன குற்றங்களை பாஜக மேலே வைக்கிறீங்களோ மத்திய அரசு மீது, அதே தவறுகளை நீங்கள் செய்கிறீங்க. இங்கே இப்போ அடுத்தடுத்து எந்தெந்த அமைச்சர்கள் கைது செய்யப்படுவாங்க? இல்லை, அது நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. இந்த சொத்து குவிப்பு வழக்கில் கைது உடனடியாக பண்ண முடியாது. அது கிரிமினல் கேஸாக இருந்தால் தான் கைது பண்ண முடியும். இப்போ விஜயபாஸ்கர் இவருடைய வழக்கை வந்து கிரிமினல் கேஸாக மாற்றியிருக்கிறாங்க. ஓகே, திட்டமிட்டு அதை நான் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அது கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவர் அடித்தாருங்கிற கம்ப்ளைண்ட்டை சேர்த்து கொடுக்குறாங்க. ஓகே, தலைமறைப்பு பண்ணிட்டாங்க, ஆள்கடத்தல் பண்ணிட்டாரு அப்படிங்கிற செக்ஷன்லையும் போட்டிருக்காங்க. அது மாதிரி பல விஷயங்களை அவங்க இட்டு கட்டியிருக்கிறாங்க நான் நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த விஜயபாஸ்கர் அவருடைய கைது மாதிரி அதிமுகவில் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது இப்போ சசிகலா அம்மையார் வந்து வாகனம் மூலமாக, அதாவது டூர் மாதிரி மக்கள் எல்லாரும் போய் அவங்க சந்திக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சசிகலா அவர்கள் தான் அதிமுகவை ஒருங்கிணைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்களும் வருது. ஒருவேளை சசிகலா அவங்க வந்து ஒரு ஸ்டெப் எடுத்தா அதிமுக ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கா? சசிகலாவுக்கு சான்ஸே இல்லை. சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் 3 பேருமே பாஜகவின் கண்ட்ரோலில் இருக்காங்க. ஓகே சார், பாஜக என்ன சொல்லுதோ அதுதான் அவங்க கேட்டுட்ருக்காங்க. சரி, அதிமுக இப்போ இருக்கிற அதிமுக பாஜக விட்டு வெளியே வந்தாச்சு. எடப்பாடி அப்படிதானே சார் இருந்தாரு? ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ணாமலை அவருடைய இல்ல அண்ணாமலைன்னு இல்லாம பிஜேபியோடைய கண்ட்ரோல தானே கூட்டணி இருந்துச்சு. கூட்டணி இருந்தது, வெளிப்படையாக இருந்துச்சு. இப்படி மறைமுகமாக அவங்க ஆர்டரை கேட்டுட்டு இவங்க செயல்படுற மாதிரி எடப்பாடி ஒன்று செயல்படும். அவங்களும் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி தானே, கூட்டணி மட்டும்தான். அதுக்கு மேலே அவங்க சொன்னபடிலாம் கேட்கல, பல விஷயங்களை சொன்னபடி கேட்கல. சொல்லப்போனால் இப்போ தான் திமுக தான் அரசு தான் பாஜக சொல்கிறபடிலாம் கேட்குறாங்க, மத்திய அரசு சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்க. மின் கட்டண உயர்வு அவங்க சொன்னால் இவங்க மின் கட்டணத்தை 3வது தடவையாக உயர்த்துறாங்க. கடுமையான தாக்குதல் தமிழக மக்கள் மீது. இது இப்போ 1 கோடி பேருக்கு இதில் வந்து இந்த மின் கட்டணத்தால் உயர்வு வராது, கட்டணம் உயராதுன்னு சொல்கிறாங்க. டான்ஜெட்கோ மின்சார வாரியம் வெளியிட்டிருக்க ஒரு பெரிய அறிக்கை. ஓகே சார், அது பூரா போலியாக இருக்குது. கடுமையான விலை உயர்வு வருது, கட்டண உயர்வு வருது. ஓகே, ஏன் நீ உயர்த்துற? மத்திய அரசாங்கம் சொல்லுதுங்கிறீங்க. உயர்த்தாட்டி மத்திய அரசாங்கங்களுக்கு லோன் தராது, டிபென்ச்சர்ஸ் தரமாட்டாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் அதிமுக அரசு என்ன பண்ணாங்க? கூட்டணியில் இருந்தாலும் மத்திய அரசு சொன்னாலும் நாங்கள் கூட்ட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. நீ லோன் தராட்டி பரவாயில்ல, நாங்கள் கட்டணத்தை கூட்ட மாட்டோம்னு உறுதியான நிலைப்பாடு எடுத்தாங்க. ஓகே சார், நீங்கள் அது மட்டும் இல்லைங்க, திமுக அரசு இன்றைக்கி ஆண்டுக்கு 65,000 கோடிக்கு தனியார்லேருந்து மின்சாரத்தை வாங்குகிறாங்க. இவங்க வந்த பிறகு மின்சாரத்தை உற்பத்தியை 1 யூனிட் கூட கூட்டலைங்க. இவங்க அதில் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை, அதில் எந்த கவனமும் செலுத்தலை. ஆனால் இவங்க விட்டுட்டு போனாங்க, 18 மணி நேரம் பவர் கட்டோடு விட்டுட்டு போனாங்க. அதிமுக ஆட்சி வந்த பிறகு அவங்க 4 திட்டங்களில் அனல் மின் நிலையங்கள் திட்டங்களில் 2500 மெகாவாட் ஓராண்டு 1.5 ஆண்டில் அது நிறைவேறி அவசர கதியில் செஞ்சு அதை ரீச் பண்ணாங்க. கூடவே அவங்க வந்து இந்த சூரிய ஒளி மின்சாரத்தை 2500 மெகாவாட் ஒரு நாளைக்கு உற்பத்தியை அவங்க உருவாக்குனாங்க. இந்தியாவிலே அது பெரிய அளவுக்கு. அதே மாதிரி காற்றாலை மின்சாரத்தை 6 மாதம் தான் கிடைக்கும். தென்மேற்கு பருவக்காற்று வீசக்கூடிய 5-6 மாதங்களில் தான் கிடைக்கும். அதை வந்து 3 மடங்காக பெருக்குனாங்க. அப்போ மத்திய அரசு நீங்கள் எதுவுமே செய்யலையே. மின்சாரத்தை உற்பத்தியை உயர்த்துவதற்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஒன்றுமே செய்யலை.
அதிமுக அரசு எல்லா விஷயத்திலையும் செஞ்சாங்க. சரி சார், இப்போ இந்த மின்சார கட்டணம், இந்த சொத்து வரி இதெல்லாம் உயர்த்தப்பட்டிருக்கு. ஸோ இப்போ சசிகலா வந்து பேரணியாக கிளம்பிட்டா அதிமுக ஒருங்கிணைச்சா இதெல்லாம் குறைஞ்சிருமா? அதிமுக அவங்க தலைமையில் ஒருங்கிணையாது. அவங்க இப்போ தான் ஜெனரல் செக்ரட்டரி சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை சார், ரகசிய மீட்டிங் நடந்தது, நிர்வாகிகள் கூட்டம் நடத்தப்பட்டுச்சு, அதை அவர் பற்றி என்னங்க எடப்பாடி அவங்க எதுவுமே போகிறது என்ன பேசல. போகிறாங்க? டூர்னுடைய நோக்கம், மொத்த நோக்கம் என்னென்னா, அவங்க பரப்புரையினுடைய நோக்கம் என்னென்னா, அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க ஆரம்பிக்கும் போதே, அதிமுக ஒரு ஜாதியின் பிடிகள் சிக்கி கொண்டது ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமாம். அது யார் சொல்ல சொன்னா? பாஜக அண்ணாமலை சொன்னார் சொல்கிறாங்க. சரி. அது வந்து ஜாதியின் பிடியில் 3 வருஷமாக சொல்லலை, அவங்க இப்போ தான் சொல்கிறாங்க. அடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க? டூர் ஏன் போகிறாங்க? ஏன் அந்த ஜாதி அரசியலை கையில் எடுத்தாங்கன்னா, இவங்க சமுதாயத்தை ஒன்றிணைப்பதற்காக தென் தமிழ்நாட்டில் இப்போ டூர் போயிட்டுருக்குறாங்க. ஓகே சார். அவங்க சமுதாயத்தை ஒன்றிணைப்பதற்கு. அந்த சமுதாயம் ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் 3 பேரையும் அதிமுகவிலேருந்து விலக்கி வச்சதுனால கடந்த நாடாளுமன்ற தேர்தலையே அதில் ஒரு சின்ன பகுதி அதிமுக விட்டு வெளியே போயிட்டாங்க, எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க. அதிமுக கிட்டத்தட்ட 5 இடங்களில் தென் தமிழ்நாட்டில் டெபாசிட் இழப்பதற்கு அந்த சமுதாயத்தினுடைய வாக்குகள் சரிந்து போனது, விலகி போனது ஒரு காரணமாக இருந்திருக்கு நான் சொல்கிறேன். அதிமுக சொன்னது நான் சொல்கிறேன். அதை வென்றெடுப்பதற்கு நாங்கள் தீவிர முயற்சியில் இறங்குவோம் சொல்லி இன்றைக்கி எடப்பாடி அவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அந்த எங்களை விட்டு போன அந்த முக்குலத்தூர் சமுதாயத்தை மீண்டும் எங்கள் பக்கம் வென்றெடுப்பதற்காக தீவிர முயற்சியில் நாங்கள் இறங்குவோம் சொல்லி. ஆனால் இன்னொரு பக்கம் சசிகலா என்ன தீவிர முயற்சியில் இறங்கியிருக்காங்க? அவங்க எல்லா இடத்துலையும் பொதுக்கூட்டங்கள் போடலை, அரங்க கூட்டங்களை போட்டு அவங்க சமுதாய ஆட்களை வரவழைச்சி அந்த சமுதாயத்தை அதிமுகவுக்கு எதிராக ஒருங்கிணைப்பதற்கான ஜாதி அரசியல் தான் முன்னெடுத்திருக்கிறாங்க. அதுக்காக அது அதிமுகவை வளர்ப்பதற்காக இல்லை, ஒன்றிணைப்பதற்காக இல்லை, அதிமுகவை பிளவுபடுத்துவது வேலையில் இறங்கியிருக்காங்க. வெளியில் சொல்கிறது ஒன்றிணைப்பதுன்னு, ஆனால் பிளவுபடுத்தும் வேலையை பாஜக சொல்லி செஞ்சிட்ருக்கிறாங்க. பாஜக தமிழர்களை, தமிழ் இனத்தை ஜாதி ரீதியாக கூறு போட்டு குளிர்காய நினைக்குது. ஓகே சார். வட தமிழ்நாட்டில் வன்னியர்கள் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கக்கூடிய பாமக தன் பக்கம் வசம் வைத்து கொண்டு விக்கிரவாண்டி தேர்தலில் பார்த்தோம், வன்னியருக்கான அப்பீல் தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு பிரச்சாரத்தில். ஸோ அதை முன்னெடுக்கிறாங்க, 10.5% அதை தான் முன்னெடுக்கிறாங்க. அந்த பக்கம் போனால் தென் தமிழ்நாட்டில் முக்குளத்துறை இணைப்பதற்கான வேலைகளில் ஓபிஎஸ், தினகரன், சசிகலாவை குறிப்பாக சசிகலாவை பயன்படுத்தி முனைப்பு காட்டியிருக்கிறாங்க. ஆனால் இதை எதிராக எப்படி வட தமிழ்நாட்டில் வன்னியர் அல்லாதவர் வன்னியருக்கு எதிராக திரண்டாங்களோ அது மாதிரி தென் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு முக்குளத்தூருக்கு எதிராக முக்குளத்தூர் அல்லாத சமுதாயத்தில் ஒன்று சேருவாங்க. அதிமுக பக்கம் வருவாங்க, எனக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்குது. அதாவது வாக்கு சதவீதம் அதிமுகவுக்கு 1% உயர்ந்திருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் அப்படின்னு எடப்பாடி சொன்னார். ஆனாலும் பொதுவாக பார்த்தா நாம் தமிழருக்கும் பிஜேபிக்கும் தவிர மற்ற இந்த 2 திராவிட கட்சிகளுக்குமே வாக்கு சரிஞ்சிருக்கு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? நிச்சயமாக சரிஞ்சிருக்கு. திமுகவுக்கு 10% குறைஞ்சிருக்குது. ஆமாம், 6.5% குறைஞ்சிருக்குது. கமலஹாசனுடைய 3.5% அவங்களோட போய் சேர்ந்துருக்கு. அதையும் நீங்கள் சேர்த்திங்கன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனியாக நின்னார்ல, இப்போ இவங்களோட போயிட்டார், 10% குறைஞ்சிருக்குது. 10% என்பது இவங்களுக்கு எதிராக மக்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. கூட்டணினால ஜெயிச்சிருக்கிறாங்க. அதிமுகவும் வீக்கனாக இருக்குது. ஆனால் அதிமுகவுக்கு இந்த தேர்தல் வந்து அவங்களுக்கு பொருட்டே இல்லை. ஏன்னா அவங்க 2 கூட்டணிகள் கடுமையான போட்டியில் இருக்கும்போது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அந்த போட்டியினுடைய அகில இந்திய போட்டியினுடைய வீச்சு தமிழகத்திலும் பிரதிபலிக்கும் போது அவங்க அந்த 2 கூட்டணியில் இல்லாத ஒரு கட்சியை மக்கள் கவனம் அது மேலே போகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அது இந்த தேர்தலில் போகலை, அவங்க மேலே கவனம் போகலை. நாம் தமிழரும் எந்த 2 தேசிய கட்சிக்குமே சப்போர்ட்டே பண்ணலையே. எப்பயுமே நாங்கள் தேசிய கட்சிகளை சப்போர்ட் பண்ணுறதுலன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்களே. அவங்க 8% தக்க வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அவங்க பெருசாக ஒன்றும் வளர முடியலையே. அதனால் எங்கேயுமே டெபாசிட் வாங்க முடியல அவங்களால. ஒரு தொகுதியில் கூட வாக்கு சதவீதம் 30 லட்சத்துலேருந்து 35 லட்சமாக மாநில அந்தஸ்து வந்திருக்கு. அதான் 8% வாங்கினால வாக்கு சதவீதம் 30 லட்சத்துலேருந்து 35 லட்சமாக போனதுனால கூடனால அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா அவங்களுக்கு. அப்போ பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக ஒன்றிணைய வாய்ப்பு இல்லை. எடப்பாடி பழனிசாமி வேண்டிய தேவையே இல்லை. இவர்கள் சேர்ப்பதனால எந்த லாபமும் கட்சி கிடையாது,
இவங்க உள்ளே வந்து கரெக்டாக தான் பண்ணுவாங்க. சேருவதுன்னா எப்படி சேர முடியும்? இப்போ சசிகலா நான் பொதுச் செயலாளர்னு சொல்கிறாங்க. ஓகே சார். ஓபிஎஸ் அதை ஏற்றுக்கல, எடப்பாடி எப்படி ஏற்றுக்குருவார்? கூட இருக்கிற ஓபிஎஸ் இன்னும் ஏற்றுக்கலையே. அவர் என்ன கோர்ட்டில் அஃபிடவிட் கொடுத்தார் சசிகலாவுக்கு எதிராக? சிவில் கோர்ட்டில், சென்னை ஹைகோர்ட் சிவில் கோர்ட்டில் என்ன சொன்னார்? உரிமையியல் நீதிமன்றத்தில் என்ன கொடுத்தாரு? சசிகலா பொதுச் செயலாளர் இல்லை, ஆமாம், கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கப்பட்டவர், அப்படி தான் கொடுத்தாரு ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி. அவங்க முதல்ல ஒன்று சேரட்டுங்க. சசிகலா பொதுச் செயலாளர்னு இவர் ஒத்துக்கிட்டு, இல்லை இவர் ஒருங்கிணைப்பாளர்னு அந்த அம்மா ஒத்துக்கிறட்டும். இவர் ஒருங்கிணைப்பாளர் சொல்லிட்டே இருக்க, அந்த அம்மா நான் தான் பொதுச் செயலாளர் சொல்லிகிட்டே இருக்கேன். எப்படி இங்குள்ளே வர முடியுங்க? எடப்பாடி அவர்கள் பொதுச் செயலாளர் ஏற்றுக்கொண்டு நாங்கள் அவர் கீழே ஒரு பொசிஷனில் இருக்குது பணியாற்ற நாங்கள் தயாராக இருக்கிறீங்கன்னா உள்ளே வரலாம். ஓகே. அந்த முனைப்பு இவங்க எடுக்காத வரைக்கும், அந்த அந்த முன்னெடுப்பை இவங்க எடுக்காத வரைக்கும் அதிமுக எப்படி வர முடியும்? நோ சான்ஸ். தமிழகத்தில் வந்து எவ்வளோதான் அரசியல் பரபரப்பான அரசியல் சூழல் இருந்தாலும் அதிமுகவை பற்றின செய்திகள் வந்து தொடர்ந்து வெளிவந்துட்டு தான் இருக்குது. சசிகலாவாக இருக்கட்டும், இல்லை விஜயபாஸ்கர் கைதாக இருக்கட்டும், இந்த மாதிரி அதிமுக சம்பந்தமான விஷயங்கள் தொடர்ந்து நம்ம கேள்விப்பட்டுட்டே தான் இருக்கும். அடுத்த ஸ்டெப்பு எடப்பாடியோட நிலைப்பாடு என்னவா இருக்க போகுது, 2026 சட்டமண்டலம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி.